குழந்தை ரூபத்தில் சிவபெருமாள் இந்த மலையில தான் இருக்காருங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ சிரமப்படுறோம். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பெற்று எவ்வளோ கஷ்டப்படுறாலோ அதே மாதிரியே இந்த சிவபெருமாள் குழந்தை ரூபத்தில் இருக்கிற பார்க்க போவேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோன்னு பாருங்கள். ஓம் நம சிவாய. எப்படியோ தக்கி முக்கி ஏறிட்டோம். இறங்குறப்ப உருண்டு உருண்டு தான் போக மாட்டேங்குது. ஒரு பெரிய யானை காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ள இந்த மலையை தான் நம்ம இன்றைக்கி மலையேற்றம் பண்ண போகிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கப்படுற இந்த மலை வெள்ளையங்கிரி மலை மாதிரி 7 மலைகளை கொண்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை, நம்ம கருமலை ஐயாசாமி சிவனை தேடி தான் இன்றைக்கி நம்ம மலையேற்றம் பண்ண போகிறோம். கருமலை ஐயாசாமி மலைக்கோவிலுக்கு போக வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அனுமதிங்கிறதுனால ரொம்ப விமர்சையாக சூப்பராக மக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மலையேறவங்களுக்கு மலையேறதுக்கு முன்னாடி கூழும் அப்பளமும் கொடுத்துருக்காங்க. வாங்க தமிழேஷ் அம்மா கூட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பேர் வந்து குடல் சாப்பிடலாம். கருமலைக்கு வந்திருக்கோம். மலைக்கு மேலே தண்ணீர் வசதி இல்லாதனால தண்ணீர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. யாரும் போயிட வேண்டாம், பேர் கொடுங்க. பேர் போன் நம்பர் கண்டிப்பா வேணும். ரொம்ப பேருக்கு ஐயாசாமியோட வேண்டுதல் நிறைவேறி ஆரஞ்சு பழமும் சாத்துக்குடியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுதான் கொடுக்குறாங்க, 2 கேட்டேன். அதெல்லாம் கேட்க கூடாது, எல்லா அடியார்களுக்கும் வேணும்னாங்க. சரி பரவாயில்லன்னு 1 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சாத்துக்குடி சாப்பிடுங்க முதலாளி. மலையேறதுக்கு முன்னாடி எல்லாரோட பேர் மொபைல் நம்பர் வாங்கிட்டு மலையேற அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யானைகள் நடமாட்டம் அதிகங்கிறதுனால நம்மளோட 3 வனத்துறை காவலர்களும் கூடவே வருவாங்க. என்ன 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரூட்ஸ் வாங்குனீங்களா இல்லையா? ப்ரூட்ஸ் நல்ல முறையா ஏறி போய் சாமி கும்பிட்டு அதே மாதிரி சீக்கிரமா வந்துடுங்க. சரி, இறங்கணும்னு அன்னதானம் போடுறீங்களா? ஆமா, அது இறங்கணும்னு அன்னதானம் இருக்குது. சாட் போட்டு வீட்டுக்கு போறோம். ஓகே. கோயில் இருக்கு சாமி மேல சிவன் தானே இருக்காரு? சிவன் தான், ஐயாசாமி அப்பதான். ஐயாசாமி தான். எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா? இது நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஒரு ட்ரிப் தான். அது லேடிஸ் அனுமதி இல்ல. லேடிஸ் அனுமதி இல்ல. வயசானவங்களுக்கு அனுமதி இல்ல. போறப்ப முன்னாடி போறப்ப அவங்க பின்னாடியே போய்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போவோம். மலை ஏறும். மலை எப்படியோ அதேதான். அது படி இருக்கும். இது வந்து நம்ம தனியா வச்சிக்கிறோம். வந்து அங்க அந்த சைடா வரவங்க. ஏறி இறங்க. 7 மலை. 7வது மலையில இருக்காரு ஐயாசாமி. கீழே இருக்காரு குழந்தை ரூபத்தில், அதே மாதிரி தான் மேலே. அங்கேதான் பால் குடிக்க மட்டும் இறங்கிட்டு மேலே போயிடுவாரு. மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் தீத்திப்பாளையத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை 2வது வாரத்தில் வருஷத்துக்கே ஒரு தடவை அனுமதிக்கப்படுற நம்ம கருமலைக்கு வந்திருக்கோம். மேலே வந்து கிட்டத்தட்ட நம்ம வெள்ளையங்கிரி மாதிரி 7 மலைகளை தாண்டி போகணும். கிட்டத்தட்ட அந்த மலையோட உயரம் வந்து 3700 அடி உயரம். நம்ம ஏற்கனவே கருமலை ஐயாசாமி கோயிலுக்கு போயிருப்போம். அதாவது கருமலையில் உள்ள பாதி தொலைவில் உள்ள ஐயாசாமி கோயிலுக்கு போயிருப்போம். குழந்தை வடிவில் சிவன் வந்து நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கருமலையில் உள்ள ஐயாசாமி கோவிலில் மட்டும்தான் சிவன் வந்து குழந்தை வடிவில் இருக்கார். அவர் வந்து உச்சிமலையில் தான் எப்போ இருப்பாராம். ஆனால் அந்த பால் குடிக்கிறதுக்கு மட்டும் அது ஒரு வரலாறு இருக்குது. அவர் வந்து காமதேனுட்ட வந்து பால் கறந்த கதை, அதை வந்து அவர் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் உச்சியிலேருந்து கீழே இறங்கிட்டு திரும்பி அந்த குகைக்குள்ளே போட்டதா அப்படின்னு ஒரு வரலாறு நம்ம அந்த இடையில உள்ள கோவிலுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வருஷத்துக்கே ஒரு தடவை மட்டும் அனுமதிக்கப்படுற
கருமலை ஐயாசாமி மலைக்கு உச்சிக்கு போயிட்டு நம்ம ஐயாசாமியை பார்க்க போகிறோம். மேலே வந்து மலைக்கோவில் இருக்குது. வருஷத்துக்கே ஒரு தடவைனால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் வந்து வந்திருக்காங்க. எல்லா பேரையுமே இங்கே வந்து எழுதிட்டு தான் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர்த்துக்கு மேலே இப்போ வந்து நாங்கள் வந்து மலையேற போகிறோம். இந்த மலைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைனால ஃபாரஸ்ட்கிட்ட வந்து முறையான அனுமதி வாங்கி இங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, கூழு, வாட்டர் கேனு, சாத்துக்குடி எல்லாமே கொடுக்குறாங்க. திரும்பி கீழே இறங்கணுன்னா அன்னதானம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இந்த மலைக்கு ஏறுறதுக்கு அனுமதி வாங்கி சூப்பராக ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள லோக்கல் மக்கள். வாங்க நம்ம மேலே ஏறி 3700 அடி ஏறி நம்ம ஐயாசாமியை போய் பார்த்துட்டு வருவோம். என்னோட பாருங்கள் 30 பேர்த்துக்கு மேலே நம்ம டீம் வந்திருக்காங்க. நம்ம டீமே வந்து பெரிய குரூப்பாக இந்த மலைக்கு இப்போ வந்திருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கோம். சூப்பராக போயிட்டு நம்ம ஐயாசாமியை வந்து பார்த்துட்டு வருவோம். வாங்க. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஐயாசாமிக்கு, ஐயாசாமிக்கு, கருமலைக்கு அரோகரா. ஐயா பாருங்க, பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சாத்துக்குடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? வருஷம் கொடுப்பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எதனால அப்படி நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேண்டுதல் நடக்குது, எல்லாமே நடக்குது. நீங்க வேண்டுதல் நடக்குது. சரி சரி. என்ன வேண்டுமோ கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எந்த கேட்டாலும் கிடைக்கும். பணம் கேட்டாலும் கிடைக்கும், குழந்தை கேட்டாலும் கிடைக்கும், தொழில் வேணாலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சூப்பர் சூப்பருங்க. திங்களும் வந்து கோடீஸ்வரன் ஆக்கி வச்சிருக்காரு. ஓ அதனால தான் கொடுக்குறோம். அப்போ நாங்களும் வந்துட்டோம், நாங்களும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம். சரிங்க சரி. நம்பினீங்கன்னா சரி, கண்டிப்பா கண்டிப்பா ஆயிடுவோம். நம்பளையும் ஆக மாட்டோம். சரி. ஜோதி அன்னைக்கு நைட் 12 மணிக்கு இங்கே இருப்போம். ஓ நீங்க போக மாட்டீங்க. அங்கே போவார். இது கஷ்டமா? கஷ்டமில்லை, போகலாம். மனுஷன் பார்த்து நினைச்சா எல்லாமே போகலாம். நெட்டு குத்தலாம். வெள்ளிங்கிற மேல 25 வருஷம் போயிட்டு வந்தாச்சு. சரிங்க. போயிட்டு வந்து உடம்பு இருக்கிறனால அங்க அனுப்புறது. உடம்பு இருக்கிறனால நான் போறது இல்லைங்க அங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு பையன் போறேன். சரிங்க. தமிழகமா டென்ஷன் ஆகி பார்த்தது இல்லையே. ஃபாரஸ்ட்ல விட்டாலும் நாங்க விட மாட்டோம். 1000 வேலைக்காக ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் செக் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளே நடந்து வந்தால் நாங்கள் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலையேற ஆரம்பித்தாச்சு. புல், புதர், முள் செடிகள் எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். மொத்தம் நம்ம அந்த ஐயாசாமியை பார்க்குறதுக்கு கருமலையில் 7 மலைகளை கடந்து போனோம். 7வது மலை உச்சியில் தான் நம்ம ஐயாசாமி இருக்கார். அவருக்கு ஒரு கோவிலும் இருக்குது, சின்ன கோவிலும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள்னால இப்போ தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? முல்லை பாருங்கள். கழட்டி மிதிச்சுட்டு போங்க, நல்லது. முருங்கைக்காய் பறிக்க முடியலன்னு சோகத்தில் முன்னாடி போயிட்டுருக்காங்க தமிழர் அம்மா. என்ன சார் இறங்கிட்டு இருக்கீங்க? முடியலையா? சரி சார், சரி பார்த்து போங்க. ஒரு அச்சுறுத்தலை நமக்கு கொடுத்துட்டு போறாரு. இருந்தாலும் பயப்படாம இந்த சாத்துக்குடியை சாப்பிட்டு தெம்பா ஏறுவோம். வாங்க. பின்னாடி பாருங்க, ஒரு ஐயா இறங்கிட்டு இருக்காரு. முடியலை அவரால். இதை வந்து நான் வந்து நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மலைக்கு ஏறும் போது உங்களால் முடியலைன்னா கூச்சநாச்சமே படக்கூடாது, தைரியமாக கீழே இறங்கி போயிடணும். ஏன்னா முடியாதோட போய் மேலே அவஸ்தைப்படுறதுக்கு நம்ம இறங்கி உடம்ப இன்னும் நல்லா பண்ணிவிட்டு மலையேறது ரொம்ப நல்லது. அப்படியே செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 மலைகள்னால ரொம்ப செங்குத்தாக தான் ஏற வேண்டியது வரும். காட்டுப்பூச்சியோட சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா கேட்குது. இந்த மலைக்கு வந்து இப்போ தான் ஏறவே அனுமதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. இப்போ தான்
எல்லாரோட நேம் லிஸ்ட்டு வாசிச்சுட்டு 1 by 1 அப்படியே ஏற அனுமதிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் விட்டோம் ஏற ஆரம்பித்த இடம் இந்த இருக்கு. அங்கேருந்து இப்போ நம்ம ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அம்மா வந்து லோக்கல், அம்மாவோட வீடு வந்து இந்த அடிவாரத்திலே இருக்குது. அதாவது அம்மாவோட தோட்டம், அங்கே தான் நாங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இனிமேல் வந்து கோயம்புத்தூர் வந்தால் அம்மாவை பிடிச்சிருக்கோம். தாராளமாக வாங்க, எல்லாரும் வெல்கம். மக்களே, நம்ம வந்து ஐயாசாமி கோயில் போயிருப்போம் இதுக்கு முன்னாடி. அதாவது திங்கக்கிழமைகளில் மட்டும் அனுமதிக்கப்படுற ஐயாசாமி மலைக்கு போயிருப்போம். அதாவது இந்த மலையோட பாதியில் இருக்குது. அதுக்கு ஐயாவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஐயாமலை சாமி கோவிலில் பார்த்துருக்கீங்க. இது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மேலே உச்சி போகிறது. சித்திரை 2வது வெள்ளிக்கிழமை மேலே போகிறது. சரிங்கய்யா. மேலே உச்சியில் எப்பவும் போல் 12 மணிக்கு பூஜை நடக்கும். சரி சரி. வருஷத்துக்கு ஒரே டைம் தான் ஃபாரஸ்ட் கார் விடுவாங்க. ஃபாரஸ்ட் காரும் கூட வருவாங்க. பாதுகாப்பு கூட. யானைகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்காது. அதனால தான் ஃபாரஸ்ட் கூட வருவாங்க. ஓகே சரிங்க, வாங்க அப்படியே மேலே போவோம். எல்லோரும் வந்து இப்போ தான் அனுபவிச்சிருக்காங்க மலை ஏறுறதுக்கு. அதனால் எல்லோரும் 1 by 1 தான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து நின்று தான் போகிறாங்க. செங்குத்தான மலையேற்றம் இது. முதல் மலை இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். சுற்றி முள்ளு கள்ளி செடிலாம் இருக்குது. எங்கேயும் கை வச்சிடாதீங்க. சந்தானம் ஐயா எங்கே இருக்கார் பாருங்க. சந்தானம் ஐயா. ஆமாம், செங்குத்தாக இருக்கிறனால 1 by 1 தான் ஏறுறாங்க. அம்மா பார்த்துமா. மக்களே, பெண்கள் வந்து இந்த மலைக்கு ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்கோம். வயசானவங்க தான் அவங்க, அதிக கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்கோம். எங்களோட வந்து ஒரு 3-4 பேருக்கு மட்டும், லேடிஸுக்கு மட்டும் அனுமதி பண்ணியிருக்காங்க. மற்ற யாருக்குமே அனுமதி இல்லை. லேடிஸ் பொதுவாக இல்லை. அவங்களோட பாரம்பரியப்படியே மலைக்கு பெண்கள் அனுமதி இல்லை. பார்த்து போங்க சார், செங்குத்தாக இருக்குது. இந்த காட்டில் உள்ள சவுண்டை பார்த்தீங்களா, இயற்கையோட சவுண்டை. ரீசெண்டாக எந்த மலைகள்லையுமே பெருசாக நம்ம அந்த சவுண்டை கேட்கல. இப்போ தான் அந்த இயற்கையோட ஓசையை கேட்குறோம். என்னோடய பேச்சோட அதோட பேச்சு தான் அதிகமாக கேட்கும் உங்களுக்கு. முதல் மலையில் இப்போ ஏறி பக்கவாட்டில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், முள்ளை பார்த்தீங்களா வழியில். மக்களை பாருங்கள், இப்போ ஒரு தாவல் இறங்கிட்டு இருக்கோம். இது வந்து தண்ணி ஓடுற பாதை. குழியில் பாருங்க, நல்லா தெரியுது. அண்ணா வேணும் தானே? எப்படி இருக்கு ஆரம்பத்திலேயே? ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம தான் கண்டிப்பாக போய் ஐயாசாமியை பார்க்குறோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில். தமிழரசி அம்மா பாருங்க, தமிழரசி அம்மா போன ட்ரெக்கிங்க்கு வரல, அதுக்கு முன்னாடியும் வரல. அவங்களுக்கு முடியல, தலதோஷம் பிடிச்சிருந்துச்சு. போர் போறக்குள்ள எட்டி பார்த்துருக்காங்க. கழுத்தில் இருந்த 7.7 போரில் விழுந்தது. ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி தூர் வாரி இருக்காங்க. தூர் வாரினால மண்ணு தான் வந்துச்சு, அந்த செயின் வரல. அப்போ தமிழரசி அம்மா முடியலன்னு சொன்னாங்க, அது பொய்யா? மக்களே பாருங்க, அம்மா வந்து நம்மகிட்ட முடியல, அதனால தான் ட்ரெக்கிங் வரல அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் பாருங்க, நகை விழுந்திருக்கும். ஆமாம், நகை விலை வேறு ஏறிச்சுன்னு. யானைகள் இருக்குமா? ஆனால் இன்னைக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது. குறிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, நோட் பண்ணீங்களா? என்னண்ணே? சித்திரை 2வது வெள்ளி மட்டுமே அனுமதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குமாண்ணே? எப்பண்ணே என்ன வேர்த்து கொட்டுது? போகிற வழியிலேயே இந்த கள்ளி மரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. கள்ளி செடிலாம் இல்லை,
மரம் தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்து போங்க. அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர முடியும். நமக்கு உடம்பு வந்து என்ன நிலமையில் இருக்குன்றது நமக்கு இங்கே நல்லா தெரியுது. அதான் மலைப்பயணங்கள் வந்தால் தான் உங்களோட ஃபிட்னஸ்லாம் தெரியும். ஜிம்முக்கு போனாலும் தெரியாது. எவ்வளோ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, பார்த்து. ஆமாம், உடம்பை தான் வந்து கட்டி காக்கணும். ஆமாம், அதுதான் காயகல்பம். ஆமாம், உடம்பு தான் தெய்வம். ஆனால் உடம்பே ஆலயம், மனமே வந்து. மக்களே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அடசலாக இருக்குன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஐயா பார்த்து நல்லா குனிஞ்சு போங்க, முள் குத்திடும். பார்த்து பார்த்து பார்த்து. யாரும் மக்களே கள்ளி செடிக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம். கள்ளி செடி ஃபுல்லாக பாருங்கள் முள் தெரியுதா? ஆமாம், போங்க பார்த்து போங்க. திறமைக்கு சவாலான முதல் இடம் மாதிரி குனிஞ்சு போகணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குழந்தை ரூபத்தில் சிவபெருமாள் இந்த மலையில தான் இருக்காருங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ சிரமப்படுறோம். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பெற்க எவ்வளோ கஷ்டப்படுறாலோ அதே மாதிரியே இந்த சிவபெருமாள் குழந்தை ரூபத்தில் இருக்கிற பார்க்க போவ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோன்னு பாருங்கள். ஓம் நம சிவாய. அருமையான பதிவு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கிட்டத்தட்ட ஒரு 9 இருக்கும். நாங்கள் மலை இன்னும் ஏறி முடிக்கலை. வெயில் வந்து எங்கள் தலைக்கு மேலே இங்கே வந்துருச்சு. கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. கொஞ்சம் கடினமான மலையேற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பார்த்து அவசரமாக போகிறோம்னு முள்ளுக்குள்ளே விழுந்துடாதீங்க. பார்த்து பார்த்து. நீங்கள் விடுங்க, நம்ம வந்துடுவோம். டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு மலைக்கு மேலே. உள்ளுணர்வை நினச்சி ஏறிட்டு இருக்கேன். இடையில வேற ஒரு ஐயா திரும்பிட்டாரு. நினைச்சு கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்கா? பதப்பதத்திருச்சு. ஏன்னா அவரு கையிலேருந்து சிவரிங்க ஆயிடுச்சு. குச்சி ஆயிட்டாரு. பார்த்து ஐயா பைய போங்க. சட்டையை கிழிஞ்சிருச்சா? அந்த அளவுக்கு முள்ளு ஷார்ப்பாக இருக்குது. மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே, செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். சூரியன் பாருங்கள் எங்கள் தலை உச்சிக்கு வந்துட்டார். வெயில் கொஞ்சம் போக போக, வெயில் காலையிலேயே இந்த சம்மர்னால அதிகமாக இருக்குது. இந்த மலைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் தான் வர முடியும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் பொருட்படுத்திட்டு நம்ம ஐயா சாமியை போயிட்டு பார்க்க தான் போகிறோம். நம்ம காளிக்குட்டி ஐயா தான் மேலே ஐயா சாமிக்கு பூஜை சாமான் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் எத்தனை வருஷமாங்க ஐயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமாக வந்து சிக்கிறமுங்க. அதுக்கு முன்னே வந்ததில்லை. நீங்கள் தான் எப்பயுமே பூஜை சாமான் கொண்டு போவீங்களா? நான் வந்தேன்னு கொண்டு மேலே வந்த சும்மா வரமா. சரி 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 சரி. நினச்சது நடக்கும். ஐயா கூட கருன்னு அப்படி. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆனால் பார்க்க முடியும் மேலே. வருஷம் ஒரு நடை தான் அள்ளோடுங்க, பாக்கி நாள் விட மாட்டாங்க. அவர் அனுமதிச்சாதான் நம்ம மலையேற முடியும். கண்டிப்பாங்க, இல்லை முடியவே முடியாது. இது வந்து தண்ணி ஊற பாதை. இறங்கி திரும்பி மேலே ஏறணும். தண்ணி ஊற பாதையிலேயே யானை வந்து சாணம் போட்டுருக்கு பாருங்க, சரிதா? யானை சாணம் தண்ணி ஊற பாதையிலே போட்டுருக்கு. அங்கே பார்த்தாங்க. பாட்டில் கொடுத்துருங்க, நான் பேக் வச்சேன். நீங்கள் நல்லா குடி போட வாங்க, நான் கையே கொடுத்துருங்க. அது முள் பார்த்து பார்த்து வாங்க. பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மலை ஏறி இந்த இடத்துல கொஞ்சம் நிழல் இருக்குது. போகிற போதை ஃபுல்லாமே இந்த வழி நெடுக்கவே யானை சாணங்கள் கிடக்கு. ஐயப்பன் கோவிலில் பெரிய பாதை ஓப்பன் பண்ணோன்னா, அதாவது விலங்குகள் வாயை கட்டுறது அப்படின்னு ஒரு நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் பூஜைலாம் கிடையாது. இந்த நாள் வந்தாலே அவங்க, அதாவது அனிமல்ஸ், யானைகள், மற்ற மிருகங்கள்லாம் எதுவுமே நம்ம நடபாதையில் வராது.
அப்படியே வந்தாலும் நம்ம அதை வந்து தொல்லை பண்ணக்கூடாது. அது போக்கில் நம்ம விட்டுறணும். கொஞ்சம் ஒதுங்கி அது போனோன்னே அப்படியே நம்ம கடந்து போக வேண்டியதுதான். பாருங்கள், சரிவா பார்த்தீங்களா? கீழே போயிடுவோம், பார்த்து போகணும். பார்த்து வாங்க. சோமேஷம்மா எப்படி இருக்கு? முகத்த காமிங்க. அம்மா பார்த்துங்க மக்களே, அம்மாவோட ரசிகர்கள்லாம் அதிக பேர் இருப்பீங்க. அம்மாவோட குழந்தைங்க பார்த்துங்கய்யா, மெதுவாக போங்கண்ணா, அவசரமே இல்லை. 1 மணிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இப்போ மணி 9:30 தான் ஆகுது. மெதுவாக போகலாம். காட்டுக்குள்ளே ஏறி வந்து இந்த வழியாக வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிற்கிறோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த சரிவுலேயே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ மலை ஏறலை, மலை சரிவுகளில் போய்கிட்டு இருக்கோம். மற்ற மலைகளில் நம்மளுக்கு முன்னாடியும் பின்னாடி ஏறுறவங்க வந்து பெருசாக தெரிய மாட்டாங்க. ஆனால் அந்த மலைகளில் நம்மளுக்கு முன்னாடி ஏறுறவங்க பாருங்கள், அந்த லாஸ்ட் வரை தெரிவாங்க. பின்னாடி ஏறுறவங்க அந்த லாஸ்ட் வரை தெரிவாங்க. சரிவுகளில் வந்து இப்போ செங்குத்தாக மலை ஏறிக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் போய்கிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து இந்த பாதைகள்லாம் ஒதுக்கி விட்டுட்டே போகிறாங்களாம். அதனால தான் லேட் ஆகலாம். நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அதான் சொன்னேன்ல ஏற்கனவே, மேலே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதையை. இந்த முட்கள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பாதையை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த இடத்துல கூட்டம் நிற்கிறாங்க. அவங்க க்ளீன் பண்ணால் மெதுவாக போய்கிட்டு இருக்கும். ஒரு 2 காய் பறிச்சு போறேன். முதலே மாறிட்டோம். பார்த்து வாங்கம்மா. உங்களை இந்த இடம் ரொம்ப சறுக்குது, ரொம்ப செங்குத்து. பாருங்க எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்படி பாருங்க மக்களே, இந்த இடம் எவ்வளோ செங்குத்தா இருக்குன்னு. பார்த்து கம்ப விட்டுறாதீங்க, என் மேலே அடிச்சிடும். பார்த்தேன், விடுங்க விடுங்க விடுங்க. மடிச்சுட்டு துண்டை எடுத்து கட்டினாங்க அவங்களுக்காக. பார்த்து வாங்க பார்த்து வாங்க. போன வீடியோல 1/2 மணி நேரம் வந்திருக்கிறாரு. பார்த்து வாங்க. அம்மா விளையங்கிரி அம்மா, பையன் மெதுவா வாங்க. பார்த்து இப்போதைக்கு மேலே போனால் போதும், கம்பங்களும் வேணாம் தண்ணியும் வேணாம். பார்த்து போங்க மக்கள். இந்த இடம் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்குது. ஏன்னா பாருங்களேன், ஃபுல் சரிவு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்து வாங்க. கிவ் யுவர் ஹேண்ட். அப்படியே போயிருங்க, மேலே போயிருங்க, மேலே போயிருங்க, மேலே போயிருங்க. உட்காரிங்களா? இந்த இடம் எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருக்குப்பா. சரி, எவ்வளோ ஸ்லோப்பில் ஏறி வந்திருக்கோம் பாருங்க.
ரொம்ப அதாவது ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் அந்த மண் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் பொல பொலன்னு இருக்குது. காலை வச்சாலே அப்படியே உருளுது. மகளே பாருங்கள், இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த பூச்சி நாங்கள் உள்ளே வந்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருச்சு. செங்குத்தா இந்த சரிவுகளில் ஏறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம். இப்போ வந்து ஒரு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். மக்களை மேலே வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து முன்னாடி போய் முட்களை வெட்டி பாதையை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு சமமான பாதையை பார்க்கல, அப்படியே போய்கிட்டே இருப்போம். இந்த புல் புதர் இந்த முள் செடிகளுக்குள்ளே தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அங்கே நல்லா இருக்கு. தண்ணி விடலாம் விடுங்க. அங்கே உள்ள போயிட்டு ரெண்டு பேர் பற்றியும் கேட்க மாட்டேன். உங்களை பாருங்க, பெரிய ஆலமரம் இருக்குது, பாறையை தொட்டிக்கிட்டு நிற்குது பாருங்க. இப்போ இங்கே வந்திருக்கோம் பாருங்க, ரொம்ப செங்குத்தாக தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த போகிறாங்க பாருங்க 2 பேர். அவங்க தான் கீழே நம்மளோட நேம் லிஸ்ட்லாம் வாங்கினாங்க. அவங்க தான் மேலே போய் பூஜை பண்ண போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தம்பி இப்போ 9 ஆகுது, இப்போ ஏற ஆரம்பித்தா தான் நம்ம 1 மணிக்கு மேலே பூஜைக்கு போக முடியும் அப்படின்னு. மேலே 1 மணிக்கு தான் பூஜை பண்ண போகிறாங்க. அரோஹரா 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 அரோஹரா. மகளே பாருங்க, இந்த ஆலமரம் காமிச்சல அதை பிடிச்சி தான் ஏறுற மாதிரி இருக்கு. பார்த்து 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 முள்ளும் இருக்கு, பார்த்து போங்க. கை கொடுங்க, கை கொடுத்துட்டாருங்க. நடுப்புற ஆலமரம் என்னமா பிரம்மாண்டமா ஜடாமுடி ரேஞ்சில் தொங்குது பாருங்க. ஆமாம் மக்களே பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 அடிக்கு மேலே ஏறி வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. மரம் வந்து செழுமையா இருக்கு. ஆனால் பார்த்து 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 வளர்ந்துருக்கு பாருங்களேன் பாதைகளில். அந்த மரத்தை பிடிச்சி தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும், தொத்தி தொத்தி. பார்த்தனே மக்களே, மேலே வந்து பாருங்களேன், மக்கள்லாம் உட்காந்துருக்காங்களா. திரும்பி வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து அந்த வழியை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் இந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆலமரத்தை பாருங்கள், மலை உச்சியில் இவ்வளோ பெரிய ஆலமரம் ரொம்ப மலைகளில் பார்க்க முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே தக்கி முக்கி ஏறிட்டோம். இறங்குறப்ப உருண்டு தான் போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பாதை மோசம். அம்மா, உங்களை உருட்டியாவது நாங்கள் அந்த மலையில் கூட்டிகிட்டு போனோம்ல மணிக்குன்னில், அது மாதிரி உருட்டியாவது விட்டு கூட்டி போயிடுவோம். பாருங்க, அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பெரியதா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பாருங்க அந்த இடம். கையை பிடிச்சி கட்டி வச்சிருவோம், வரையெல்லாம் இழுத்துருவோம், கரகரகரகரன்னு இழுத்துட்டு வருவோம். நம்ம வந்து பெரிய பெரிய அம்மாக்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். 5 வயசா பாப்பா பேர் என்ன? பேர் வர்ஷனா. வர்ஷனா, சூப்பர் சூப்பர். ரொம்ப மழை போயிருக்கியா? என்னென்ன மலை போயிருக்க? வெள்ளையங்கிரி, சதுரகிரி மலை, கொல்லிமலை. ஓ ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணைக்குள்ள போயிருக்கியா? சரி சரி, இந்த வருஷம் வருவியா? வந்துடு. எப்படி ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்கு.
ப்ரோ சொல்றது இது கொடுக்குற டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. அப்பா கொடுக்குறடா. வெளியில சொல்ல முடியாம வந்துட்டு இருக்கு. அவங்களே பாருங்க, 5 வயசு பொண்ணு சூப்பராக மலை ஏறிக்கிட்டு இருக்காப்புல. ஏகப்பட்ட மலை ஏறி இருக்காப்புல. வேற லெவல். ரொம்ப நேரம் வந்து சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி உட்கார சொன்னாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இப்போ ஏற முடிக்க போகிறோம். இப்போ ஏறுற பகுதி ஃபுல்லாமே ரொம்ப செங்குத்தாக புல்களை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. இனிமே ஃபுல்லாக செங்குத்து. நம்ம மலை ஏறியாச்சான், இப்போ 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோமா. புற்களை பிடிச்சி தான் நம்ம உச்சியில் ஏற போகிறோம். உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள், அந்த உச்சியில் போயிட்டு புற்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற போகிறோம். அதை மேலே ஏறிட்டோம்னா 3வது மலை வந்து சமபாதம் தானா, கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் ஏறணும். திரும்பி வந்து கூட்ட நெரிசல் ஆகிடுச்சு. எல்லோரும் நிற்க சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் நிற்க சொல்கிறாங்க. மேலே ஏறினவங்க கொஞ்சம் மெதுவாக ஏறுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் திரும்பி உட்காந்துட்டோம். ஒரு சின்ன கேப்பு, ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்தோம். அதுக்குள்ளே இங்கே தயிர் சாதம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வித்து பேரிச்சம்பழமா விளங்கும். வழி மாறி வந்துட்டோமா? ஓ மக்கள் எல்லாம் திரும்பி இறங்கிட்டு இருக்காங்க. வழி மாறி வந்துட்டோம். வராங்களா மக்களே? வழி மாறி வந்துட்டோமா, திரும்பி இறங்க சொல்கிறாங்க எங்களை. இல்லை வழி மாறி வந்துட்டோம். இறங்குறாங்களா? ஆலமரத்துக்கிட்ட போக சொல்கிறாங்க. போங்க மேலே இருந்து. ஆனால் கத்துற சவுண்டு கேட்குது. சரி சீக்கிரம் இறங்க. பார்த்து வழுக்குது இந்த இடம். ஆனால் நம்ம ஏறி வந்து தப்பு அப்படி தானே? அப்படி போகணுமோ? அந்த மலையில் அப்படியே கிராஸ் ஏறி இருக்கோம். மறுபடியும் இப்படி சுற்றி வந்துட்டோம். வழி இதில் தான் வழி நம்ம போட்டு போய்க்கலாம். போகலாம். சரி வா வழியை பார்த்து விட்டாங்க. அதில் ஓடுக்குதுல அந்த ஏறி இருக்கணும் அந்த கரெக்டில். இப்போ நாங்கள் எல்லோரும் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருந்தோம். வந்த பூசாரிலாம் ஆலமரத்துக்கு கீழே இறங்கிட்டார். கீழே போயிட்டாங்க. ஒரு பாதை இறங்குது பாருங்கள். இந்த பக்கத்து பாதை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பேர் இந்த பக்கத்தை இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு வழி? ஆனால் இருக்குங்க, சத்தம் போடுறாங்க. அண்ணா பையன் வாங்க. இறங்கி நிற்கிறாங்க பாருங்க, தெரியுதா? இதுக்கு முன்னாடி ரொம்ப தடவை வந்த பூசாரி அவங்களுக்கே வழி தரல. ரொம்ப பேர் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லேடிஸ்லாம் அப்படி இருக்கு. அங்கிட்டு இறங்கினா வாய்ப்பு இல்லையானே, திரும்பி கீழே தானே போகணும். பூசாரி நின்று கூட்டி போகணும். போயிட்டாரு வந்தவங்க இந்த இடத்துல. இந்த பட்டை மரம் ரொம்ப அழுத்தி பிடிச்சிடாதீங்க. பார்த்து அதான் உள்ளே போகுது. கால் வச்சுருவாங்க, மேலில் கால வைங்க. யார் வந்தீங்கன்னாலும் மேட்டில் கால வைங்க. அங்கே பாருங்கள், பூசாரி அந்த நிற்கிறாரு பாருங்க. அவர் தான் பூசாரி. அவர் பின்னாடி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான வழின்னு. மேலே ரொம்ப பேர் ஏறிட்டாங்களாம். ஆனால் மேலே வழி இல்லை, கீழே தான் இறங்கி ஆகணும். ஆனால் பூசாரிலாம் அவங்க அப்படி இறங்கிட்டாங்க. 2-3 பூசாரி. ஆமாம், ஆலமரத்து வழியாக இறங்கிட்டாங்க. ஆமாம். எது அப்படியா? இல்லை, அவங்க தானே கூட்டி வராங்க. இந்த பின்னாடி இந்த பேகை மூடிடுங்க, கீழே விழுந்துற மாதிரி இருக்கு. வழி இருக்கான். வாங்க. இது ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இது இப்போ லேடிஸ்லாம் இறங்கிடுவாங்களான்ட்டு இல்லைங்க. உட்காந்து இறங்கணும், வேறு வழி இல்லை. நான் கீழே போயிடுமா வழி? லெஃப்டில் போயிட்டு மேலே ஏறணும். வழி மாதிரி இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. அது வேறு எங்கிட்ட போய் இறங்கிட போகிறாங்க. கடுமையாக இருக்குது. ஃபுல்லாக மண்ணு தான், பாறைகள் இல்லை. மண்ணு நைஸாக இருக்கா, சுத்தமாக கிரிப் இல்லை. சூளையே பாருங்கள் மக்களே, அந்த போய்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? அதான் பாதையும். இந்த பாதை கொஞ்சம் தெரிஞ்சது தான். அதுக்கு தான் அந்த ஐயா அதான் அப்படியே போயிடுவோன்னு சொன்னார். இது கொஞ்சம் செங்குத்தா, யாரும் வயசானவங்களாம் எழுதும். அனுப்பிச்சி விட்ருக்கணும், அந்த பக்கம் வந்துருங்க. இல்லை
ஆமாம் மக்களே, லேடிஸையாவது அவங்க அந்த பக்கெட்டை அனுப்பிச்சி விட்ருக்கணும். இந்த பக்கெட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னப்பா இது யாராவது பிடிச்சே வாங்க டெஸ்ட்டு கொஞ்சம் பாருங்க. என் கையில் பிடிச்சிருக்கேன். இதை பிடிச்சிருங்க. ஆமாம், ஏன்னா யாரையா கண்ணில் குத்தி தான் கொஞ்சம் ரிஸ்க். அப்பா செம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, எதிர்பார்க்கலாம். இதுவரை நாங்கள் எந்த மலையிலையும் தப்பாக வந்து இவ்வளோ தூரம் ஏறினதில்லை. இருட்டிலையோ போயிட்டோம். அமாவாசை இருட்டிலே நாங்கள் ஏறியிருப்போம். அம்புக்குரிய பார்த்தே சில மலைகள் அந்த இதெல்லாம் நம்ம சுயம்பூட்டநாதர் மலையிலலாம். ஆனால் இங்கே மிஸ் ஆகலை. வழி இருக்கு ஓடியாங்க எல்லாரும். மக்களை பாருங்க, இது தெரியுதா? இது வழி மாதிரி இருக்குது பாருங்க மக்களை. எல்லாரும் இறங்கிட்டு இருக்கோம். மேலே எவ்வளோ பேர் ஏறுனாங்களோ எல்லாரும் திரும்பி மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. 300 பேரும் இறங்கிட்டு இருக்காங்க. ஐயா பார்த்துனே விழுந்துட்டாரு. ஆமாம், தூக்குங்கண்ணே. பார்த்து அண்ணா, கம்பை பிடிக்காதீங்க, உடையுது. தெற்க போகலாமா? மேற்கு சைடு போங்க. கீழே போயிடுவோம் கோயிலுக்கு. வந்தாச்சுனே. ஒரே பதட்டமாக இருக்குது மக்களே, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வழி தவறி போயிட்டோம். எந்த வழியும் தெரியல. பூசாரி ஒரு பக்கத்து போயிட்டாங்க, இந்த பக்கத்து ஒரு குரூப் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு புதருக்குள்ளே வந்துட்டோம். இது வழியே இல்லை. இதெல்லாம் வழியே இல்லை. வந்தாச்சான்னு கேட்டு தான் போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, இது வழி இல்லையா அப்படின்னு. இதை வழின்னு சொன்னால் ஒன்றும் நம்பாது. இறங்கி மேற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மலையோட அந்த சரிவான பகுதியிலே மேற்கு நோக்கி போகிறோம். இப்போ திரும்பி வந்து நம்ம மலை மேலே ஏற போகிறோம். நம்ம நின்ற பாருங்க அந்த ஆலமரம், அதிலிருந்து சரிவுகள்லேயே மலையை வந்து மேற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே திரும்பி இறங்கி இந்த மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லோரும் தூரத்தில் அவங்களோட வந்தவங்கள கத்தி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா வந்து வழி மாறியாச்சுல, அதனால் வர்ற வழியில் அந்த இடத்துல கொஞ்சம் சொன தண்ணி இருக்குது. அந்த மேலே இருந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? மேலே இருந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த அப்படி இந்த பாறையிலே போய்கிட்டு இருக்கோம். மேலே ரொம்ப பேர் நிற்கிறாங்க. திரும்பி வந்து வழி தெரியுதா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ போகிற ரூட்டு கொஞ்சம் சரியான ரூட்டு மாதிரி தெரியுது. போயிட்டே இருக்கும். முக்கியம் அப்படியே மேட்ல நிக்காதீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துட்டே இருங்கண்ணா. யாரோ கீழே இறங்கிட்டாங்க. திரும்பி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏறதாவது கரெக்டாக இருக்கணும். நீ அப்படி இல்லை, பார்த்து இவர் தான் வந்து நம்ம மேலே உள்ள கோயில் பூசாரி. ஐயா அப்படியே அண்ணா இருக்க எப்படி பரவாயில்லையா? இல்லை இப்போ பரவாயில்ல. கொஞ்ச நேரம் உட்காந்தா வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எங்கே வாங்க நுரம் வந்துச்சு. நான் அதனால தான் வலிப்பு வருமானு கேட்டேன். இல்லை வலிப்பெல்லாம் வாயில் நுரம் வந்துச்சு. தண்ணி ரொம்ப நேரம் ஏதாவது சாப்பிட்ருக்கணும் தான். உங்களை பாருங்க, தூரத்தில் வந்து பார்த்த அந்த யானையோட ஷேப்பு இதுதான். இந்த பாறை தான். நம்ம இதை நோக்கி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள்லாம் தப்பான வழியில் ஏறணும்ல, அது வந்து இந்த அப்படி ஏறி இருக்காங்க. இந்த இருக்குல்ல ஒரு பாதை, அப்படியே ஏறி வந்திருக்காங்க. ஆனால் ஏறினவங்க எல்லோரும் இறங்கிட்டாங்க திருப்பி. அது வழி இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ வந்து நம்ம இந்த பாறையில் ஏறாமல் இந்த சைட்லேயே பாறையை சுற்றி போகிறோம். அந்த வழியில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டு இந்த வழியில் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த பிளவு இருக்குது பாருங்கள். இது வந்து யானையோட காது மாதிரி தெரியும். இந்த பிளவு
யானை இருக்குது, ஆனால் பாலக்காடு வழியாக இறங்கிடும். பக்கம் நிறைய ஏகப்பட்ட யானை இருக்குது. இந்த பக்கம் 1-2 இறங்கும். ம், கீழே ஒரு தொட்டி பார்த்துருப்பீங்களா? ஆமாம், தொட்டி இருக்குது. ஆமாம். எலிஃபென்ட் டப்னு சொல்லுவாங்க. யானைக்கு தண்ணிக்குனே கட்டி கொடுத்துட்டு. ஆனால் ஒன்று தான் பார்த்தோம். அங்கே ஒன்று இருக்குது. கலாக ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. ரொம்ப இருக்குது. 15 தொட்டி கிட்ட கட்டியிருக்காங்க. ஓ, சரி சரி சரி. என்ஜிஓவில் வந்து போர் போட்டு தண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. ஓ, சம்மருக்கு மட்டும். கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க, யானை வந்து குடிக்குதா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ யானை கண்டிப்பாக வரும் டெய்லி. தண்ணி இல்லை இந்த சீசனு. ஆமாம், கீழே கண்டிப்பாக இறங்கும். மெதுவாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அவ்வளோதான். அந்த பாறையில் ஏற மாட்டோம். சரியா? சுற்றி தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மெதுவாக போங்க, உங்கள் பின்னாடியே வரேன். மெதுவாக போங்க. எப்படி போடுறாங்க நாளைக்கு அப்படியே செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். பாதை மாறி போனதுனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி நேரம் கிட்டத்தட்ட நெருங்கியிருப்போம். பன்னெண்டு மணி ஆயிடுச்சு. சூரியன் மேலே வந்துட்டார். மேலே போய்கிட்டே இருக்கும். ஐயா பார்த்தியல்ல, குட்டிக்காரனை போட்டு ஏறாரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மலை உச்சிக்கு வந்தாச்சு. வாங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கோ? கஷ்டம் இல்லை, அது ஒரு மாதிரி. வீட்டில் உட்காந்தா கிடைக்குமா? அதான், வீட்டில் உட்காந்தா எப்படி கிடைக்கும்? வீட்டில் உட்காந்தா அதெல்லாம் கிடைக்கும். இவ்வளோ நண்பர்லாம் கிடைச்சிருக்கு. சூப்பர்யா, கரெக்டாக சொன்னார் ஐயா. கிட்டத்தட்ட பாருங்கள், நாங்கள் மலை உச்சியை நெருங்கிட்டோம். மலை உச்சிக்கு போயிட்டு அங்கிட்ட வந்து சமதளம் தானே, அதில் வேகமாக போயிடலாம். 1 மணிக்குள்ளே போகணும். பூசாரிலாம் முன்னாடி போயிட்டாங்க. 1 மணிக்கு கரெக்டாக பூஜை பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மலை உச்சியில் நிற்கிறோம்னு. பார்த்து என்ன வண்டி பின்னாடி வருது. மக்களே, மலை ஏறிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அதான் உச்சி. கிட்டத்தட்ட உச்சிக்கு நெருங்கியாச்சு. ஆனால் இன்னும் 1.5 மணி நேரம் போகணும்னு சொல்கிறாங்க. வெயில் ரொம்ப அதிகம் மக்களே. வெயில் தான். மலை ஏற்றம் கூட ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் வெயில் தான் கடுமையாக இருக்குது. பார்த்தீங்களா இறங்கிடலாம். ஐயா என்னங்க இப்படி ஆயிடுச்சு. ஐயா கையை கொடுங்க ஐயா. ஆனால் கையே வரமாட்டேங்குது தம்பி. அதே மாதிரி ஏறுறா. இதில் எப்படி இறங்குறது? நல்லா grip பண்ணி போடா. வழுக்குது. இறங்குறது சறுக்குது. அதே பாருங்கள், மேலே இருந்து நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மண் பாருங்களேன், இந்த மாதிரி மண் புலபுலான்னு இருக்குது, சரியாக வழுக்குது. அதனால் இங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. வெயில் கடுமையாச்சு. பயங்கரமாக வேர்த்து கொட்டி சட்டையெல்லாம் நனைஞ்சு நாரிக்கிட்டு இருக்கு. பாதை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க, ஏற முடியல. இது வந்து ஈஸியான ட்ரெக்கிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் கடுமையான மலையேற்றம் தான். ரொம்ப கஷ்டம்தான், ஈஸிலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கட்டும், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கட்டும். பார்த்து போங்க, பார்த்து போங்க. முடிச்சு விடுற மாதிரி தெரியுது. உண்மையாக வந்துட்டு
வெள்ளையங்கிரி மலையை விட இது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. கடினமாக தான் இருக்குது. கடினமாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. மக்களை உண்மையிலே சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமான மலை, ரொம்ப கஷ்டம். நாங்கள் தரையில இருந்து ஏறுனது ஃபுல்லாமே ஒரே செங்குத்து தான். ஏறின மலையை விட இந்த மலை வந்துட்டு ரொம்ப கடினமான மலை. கண்டிப்பாக இது பெரிய பாக்கியம்தான், அது உங்கள் மூலியமாக கிடைச்சிது. இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் மக்களே, இந்த வராங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டம், ஏன்னா வெயிலில் எல்லாருமே டீஹைட்ரேட் ஆயாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மலைகளையும் தண்ணி இருக்கும், அந்த மலைகளில் சுனைகள் தண்ணி எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கொண்டு போகிறோம் பாருங்கள், அந்த வாட்டர் கேன் தண்ணி தான். ஏறும் போது தான் தண்ணி செலவாகும், இறங்கும் போது செலவாகாது. ஆனால் இறங்குறது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால ரொம்ப லேடிஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு, வயசானவங்களாம் கூட்டிகிட்டு இறங்குறது கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுக்கு. 1 மணிக்கு நாங்கள் பூஜையை பார்க்குறதுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? வெள்ளையங்கிரி மாதிரி இருக்கா இல்லை அதோட கஷ்டமாக இருக்கா? வேறு லெவலில் இருக்குது. அதை விட ஸ்லோப்பு தான் இது பாருங்களேன், சறுக்கு மரம் மாதிரி இருக்குது. பார்த்து வாங்கண்ணே, நல்லா காலை ஊண்டி வாங்க. இது ஒரு வழுக்கு பாறை தான். ஆமாம், மலையில் மழையில் பெஞ்சா சிரமம் நமக்கு. பார்த்து இப்போவே நமக்கு மக்களே சரியான ஸ்லோப்பு தெரியுதா உங்களுக்கு? நான் நிற்கிற இடம் நம்ம வந்து தப்பாக போய் அந்த ஆலமரத்தில் வந்து கட்டாயி ஏற ஆரம்பித்தோம் பாருங்க, அதுலேருந்தே ஒரே செங்குத்தான பாறை தான். இப்போ நம்ம ஏறுறது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நம்ம பார்த்தீங்களா எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்கள், துண்டு நனைஞ்சு போச்சு, சட்டை எல்லாம் நனைஞ்சு போச்சு. போட்டோம் கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்தாச்சு மக்களே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட மலைக்கு உச்சிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அவங்க வந்து இன்னும் அந்த ஏறிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே போகணும். எல்லோரும் அந்த வெயிலுக்கு அங்கேயே உட்காந்துருக்கோம். மலை ஏறி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாமே புற்கள், லெமன் கிராஸு, ஈச்ச மரம் எல்லாமே மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை ஏறி அதுக்கு மேலே ஒரு மலை, இந்த பார்த்தோம்ல இந்த ஈச்ச மரம், இந்த லெமன் கிராஸ்லாம் இருக்குல்ல, இதான் இப்போ நம்ம நிற்கிறது தான் உச்சி. இப்போ நம்ம மலை ஏறி மலையோட அடுத்த பக்கத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ பிளைனாக இருக்குன்னு பாருங்களேன். மேலே போயிட்டு ஒரு பிளைனான இடம் காமிக்கிறேன், இதுதான் பிளைனு. நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். நடந்தால் தான் நம்ம ஐயாசாமி கோவிலுக்கு போக முடியும். வாங்க போய்கிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டம் மக்களே. நாங்கள் வந்து ஈஸின்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே அந்த நடுவில் உள்ள ஐயாசாமி கோவில் போயிருப்போம், பிரம்மகிரி ஐயாசாமி கோவில்னு. அது வந்து கீழே இருக்குது, இது வந்து அது மேலே மலை மேலே உச்சி. இதுக்கு வந்து எல்லோரும் வந்துட முடியாது, பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியாதவங்களாம் கண்டிப்பாக வர முடியாது. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரோம். வேர்வை ஊற்றி வெயிலில் சின்ன பின்னமாகி ரொம்ப செங்குத்தான சறுக்கு பாறைகள்லாம் ஏறி வந்திருக்கோம். மக்களே உங்களுக்கு தெரியுதா, அந்த மலையோட உச்சி தெரியுதா? அங்கே தான் வந்து நம்ம ஐயாசாமி கோவில் இருக்குது. இது வந்து நம்ம நிற்கிறது ஒரு மலை, அங்கே நிற்க ஒரு மலை, இங்கே ஒரு டவர் தெரியுதா? அங்கே போகணும், நம்ம ரொம்ப தூரம் போகணும். நம்ம மக்களே நம்ம இன்னும் போகணும். இங்கே பாருங்கள், ஒரு இந்த மலை இறங்கி அந்த மலை ஏறணும், தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு டவர் தெரியுதா? ஆட்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், தெரியுதா? அந்த உச்சிக்கு போகணும். துளி கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு.
கிட்டத்தட்ட வெள்ளையங்கிரி மலையில் உள்ள இந்த 7வது மலை மாதிரி தான் பாருங்கள். அந்த தூரத்தில் உள்ள கும்பம் மாதிரி இருக்குது அந்த மலை. செங்குத்தாக அப்படியே நிற்கிது பாருங்களேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது அந்த மலை. இறங்கி ஏறணுமா என்ன போகுதுன்னு தெரில. இதுக்கே எல்லோரும் ட்ரெயின் ஆகிட்டோம். வேலை வேலை நிற்கிறாங்க, ரொம்ப பேர் போயிட்டாங்க. இது வந்து மலைக்கு பின்னாடி உள்ள சிட்டிலாம் தெரியுது பாருங்க உங்களுக்கு. அந்த 7வது மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கடினமாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த 7வது மலைக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். பூஜை வந்து 2 மணிக்கு பண்ணுவாங்களாம். பூசாரியே எங்கள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஈச்சங்காடு தான். வெள்ளையங்கிரி மலையில் நம்ம 6வது மலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மலை இருக்குது. ரொம்ப பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க மலை மேலே. தெரியுது உங்களுக்கு? பாருங்க அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் கீழே பாதை மிஸ் பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி மிஸ் ஆகக்கூடாது, அதனால தான். சரிசமமாக நடந்து வந்தோம்ல, அதிலேருந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கி பாருங்கள் இந்த லெமன் கிராஸ்க்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். லெமன் கிராஸ்லேருந்து மேலே அந்த உச்சிக்கு ஏறணும். அங்கே நிற்கிறார் அவத்தூர், அங்கே போகணும். வாங்க 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 வாங்க. இந்த செங்குத்தான மலையில் இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஐயாசாமி இருக்கார். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து போய் சர்ச்சர்னு ஐயாசாமியை கும்பிட்டுட்டு உடனே இறங்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம தமிழாசி அம்மா, சந்தானம் ஐயா, அப்புறம் இன்னும் ரொம்ப வயசானவங்க பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, அவங்களாம் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம ஐயாசாமியை கும்பிட்டுட்டு சரசரன்னு கீழே இறங்க போகிறோம். பூஜைக்கு இன்னும் லேட் ஆகும், நம்ம அது வரை இருக்க போகிறோம். அப்படி பாருங்க, நம்ம காமிக்கிறேன்ல, அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். இப்படியே வந்து ஏன் வந்திருக்கோம், இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட்ல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். அந்த மலையிலேருந்து இறங்கினா இந்த இடம் ஃபுல்லாக நல்ல நிழலா, அதிக மரங்கள், சூப்பராக நல்லா இருக்குது. அங்கே ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இறங்குறாங்க தெரியுதா? வந்தாச்சப்பா சாமி. ஓம் நமச்சிவாய. வந்தாச்சு. நமக்கு எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம். இந்த மலையை காமிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கு.
அவளே பாருங்கள், அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஐயாசாமி இருக்கார். அங்கே போவோம். மிக்ஸ் பண்ணிடலாம் சாப்பிடுங்க. மக்களே, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங்கு. ஆனால் வந்து சேர்ந்தது 2:30க்கு வந்தோம். சரியான ட்ரெக்கிங். அதாவது வெள்ளையங்கிரி நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் கஷ்டமான ட்ரெக்கிங்னு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்கு. வருஷத்தில் ஒரு நாள்னால வழிகள் தரல, வழிகள் எங்கெங்கேயோ போயிட்டு நாங்கள் திரும்பி இறங்கி திரும்பி வந்திருக்கோம். அதனால தான் ரொம்ப லேட்டு. ரொம்ப செங்குத்து. ஒரு மலை ஏறி இன்னொரு மலையில் இருக்குது. நம்ம வெள்ளையங்கிரியில் பார்ப்போம்னா 7வது மலை, அது மாதிரி ஒரு மலை இவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 3700 அடின்னு சொன்னோம். ஆனால் கூடவே தான் இருக்கும். 3700 இருக்காது, அதுக்கும் கூட தான் இருக்கும். சூப்பராக வந்து ஐயாசாமியை தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், நாங்களே ஏற எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பாப்பா ஏறி வந்திருக்கு பாருங்கள். சூப்பர் சூப்பர், வெரி குட். மக்களே பாருங்கள், நாங்கள் கேனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருமே அப்படித்தான், நாங்களும் வச்சுருக்கோம். நம்மளோட வர்ற மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குப்பையில் வந்து மலைகளில் போட மாட்டோம்.